ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சண்டேவும் மண்டேவும் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். சண்டே அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் எழுந்திரிச்சு சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். சண்டே அப்படின்னாலே எப்போவுமே எங்கள் வீட்டில் இட்லியும் கறி குழம்பும் தான். ஸோ அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மட்டன் குழம்புக்கு குக்கரில் மட்டனை வேக வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வந்து வதக்கி வச்சுருக்கேன் ஆறட்டும் அப்படின்னு சொல்லி இட்லி மட்டும் ஊற்றி வச்சுட்டேன். நைட்டு சாப்பிட்டு போட்டது சிங்க்கு நிறைஞ்சிருச்சு. சரி கையோடு அதை கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தெலாம் கழுவிட்டு இருக்கேன். ஹெல்ப்புக்கு வராக்கா வந்து சண்டே லீவு. எப்போவுமே அவங்க சண்டே லீவு அப்படின்றனால சண்டே நான் தான் பாத்திரம் கழுவணும். சமையல் வேலை நடந்துட்டு இருக்கும் போதே சைடில் வந்து இந்த வேலையும் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அதை பார்த்துட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி ஆறுனதும் அரைச்சி குழம்புக்கு வந்து தாளித்து விட்டுட்டேன். எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், புளிக்குழம்பு எல்லாத்துக்கும் ஒரே குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணுவோம். குழம்புக்கு தாளித்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இது கொதித்து வரட்டும். ஏன்னா மட்டன் ஆல்ரெடி வெந்துருச்சு. மட்டனில் மசாலா பிடிக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சோம்னாலே போதும். கொஞ்ச நேரத்தில் குழம்பு, இட்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து குளிச்சுட்டு வந்து தான் சாப்பிட்ணும். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. நானும் கமலும் கிளம்பிட்டோம். நான் வந்து ரோட்டரி வேலையாக தான் வெளியே போயிருந்தேன். வேலை முடிச்சுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்து திருப்பி கடைக்கு வந்தேன். இன்றைக்கி பிஎன்ஐயில் ஷட்டில் டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருந்தது. காலையிலேருந்தே நடந்துகிட்டு இருந்தது. கமல் ஃபுல் டே இங்கே தான் இருந்தாங்க. நானும் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மேலே வந்துட்டு ஃபைனல் மேட்ச் மட்டும் எப்படி நடக்குது அப்படின்றத நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஃபைனல் மேட்ச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. மேட்ச் முடிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ மண்டே எடுத்தது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால காலையில் ஒரு 7 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சோம். ஐயோ, நாளைக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கொஞ்சம் எந்திரிச்சதும் மால்டாத்தி கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் டீ குடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கமலுக்கும் மட்டும் டீ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி எந்திரிச்சது லேட்டு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது லேட்டு. எனக்கு இன்றைக்கி தான் சண்டே அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஏன்னா சண்டே வெளியில் நல்லா அலைஞ்சிட்டு வந்ததுனால இன்றைக்கி தான் சண்டே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. பிள்ளைங்க வாங்கிட்டு வந்த கிளிப்பை அவங்க அப்பாவுக்கு குத்தி விட்டு பாரு எப்படி இருக்கு அப்படின்னு காமிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. நீ என்ன வேணாலும் பண்ணி என்ன டிவி பார்க்க விடு அப்படின்னு கமல் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வேணாம், உங்கள் அப்பாவுக்கே நீ குத்தி விடு. எங்க கமல் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ரிமோட் கொடுக்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சதுலேருந்து மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கமல் தலை அரைச்சிட்டே இருக்குது. டேண்ட்ரஃப் எதுவும் இருக்கா பாரு அப்படின்னு சொன்னாங்க. டேண்ட்ரஃப் வந்து நிறையெல்லாம் இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஹேர் பேக் போட்டு விடட்டா அப்படின்னேன். போட்டு விடு அப்படின்னு சொன்னாங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வைக்கிறது வழக்கம். ஸோ அதனால் வந்து ஹேர் ஆயில் வச்சு விட்டுட்டு அப்புறமா போய் மிக்ஸ் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹேர் ஆயில் வச்சு விட்டேன். ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஹேர் பேக் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். கமலுக்கு போட்டு விட்டுட்டு அப்படியே எனக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுறேன். நானும் இந்த சாட்டர்டே சண்டே ஹேர் பேக் போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் 2 நாளுமே ரொம்ப பிஸியாக இருந்தனால என்னால் போட முடியல. சரி கமலுக்கு மிக்ஸ் பண்ணுறோம், நமக்கு சேர்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். தேவையான அளவு ஹேர் பேக் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தான் ஊற்றணும்னு கிடையாது, நம்ம வந்து வடிச்ச கஞ்சி ஊற்றி கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். யாருடா வந்திருக்கிறது? மகியம்மா வந்திருக்குடோ. பாப்பு குட்டி ஜாலியா? கைலக்காவை பார்த்துட்டியா? ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சுன்ற மாதிரி கைலக்காவை பார்த்துட்டியா? போய் விளையாடு. காலையிலே மகிழினி கால் பண்ணி அக்காவை வர சொல்லு, அக்காவுக்கு லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கையில் வந்து நான் போக மாட்டேன், நான் ஷட்டில் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அக்கா வரலைன்னா என்ன, அப்போ நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட சண்டை கட்டிட்டு கிளம்பி வந்துட்டா. கமலுக்கு ஹேர் பேக் போட்டு விட்டுருந்துட்டேன். பார்த்துட்டே நின்றுருந்தாவா, உனக்கும் போட்டு விட்றேன் அப்படின்னா நான் தேய்ச்சிட்டேன், நான் குளிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கமலுக்கு ஹேர் பேக் அப்ளை பண்ணி விட்டுட்டு நானுமே ஹேர் பேக் போட்டுட்ருக்கேன்.
ஹேர் பேக்கு 2-3 யூஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். டேண்ட்ரஃப் வந்து குறையும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரீக்ரோத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை, அதனால் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதே இப்போ ரீசெண்டாக தான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து வீக்லி ஒன்ஸ்னாச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சும்மாவே கமல் கிட்ட போகமாட்டா. கமல் ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கிறத பார்த்ததுலேருந்து பக்கத்தில் போகவே மாட்டேன்ட்டா. கமல் ஒரு 1/2 hour விட்டுட்டு அப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஹேர் பேக் போடுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நமக்கு கண்டிஷ்னர் போட தேவையில்லை. குளிக்க மாட்டியா? குளிக்கிற பழக்கம் இல்லை. அத்தை மண்டையை கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறேன் மண்டையில். மகிழினியை மீனா அவங்க அப்பா எங்கள் மாமா கொண்டு வந்து விட்டுட்டு போனார். வெளியே வேலை இருக்குமா, பாப்பா அழுதானா எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொன்னார். சரி அழுதுருவாளோ அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கடைக்கு போகாமல் வீட்டில் இருந்தோம். அவள் அழுகவே இல்லை, யாரையுமே கேட்கவே இல்லை. அதான் அழுகவே இல்லை, பேசாமல் ஈவினிங் கடைக்கு கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் மதியத்துக்கு மேலே அவங்க அம்மாவை கேட்க ஆரம்பிச்சிட்டா. மீனாட்ட கேட்டேன், எனக்கும் ஈவினிங் திண்டுக்கல் வர வேண்டிய வேலை இருக்குது, பேசாமல் நீ கடைக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டா. அதனால கடைக்கு போகிறோம். சின்னாம சாப்பிடுவியா தங்கம்? சின்னாம சாப்பிடுங்க. உனக்கு வேணும்னா சொல்ல, அக்கா ஊட்டி விடுவா. பாப்பா போட்டு கொடுத்து வரேன். என்ன வேணாம்? இங்கே பாரு, வேணாம்லாம் சொல்லக்கூடாது. தட்டில் போட்டு வைக்கிறத வாயை மூட்டு திங்கணும். மூக்கில் தின்னு. நான் திங்க மாட்டேன்னு சொல்லியே. கீழே வை. அது வேணாம், இது வேணாம், அது பிடிக்காது, இது பிடிக்கும் அப்படிலாம் சொல்லவே கூடாது. என்ன போட்டு வைக்கிறோமோ பேசாமல் சாப்பிட்றணும். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு கடைக்கு போகலாமா அப்படின்னு கேட்டோம். கண்மணி மூஞ்சி மட்டும் ரொம்ப உம்முன்னு இருந்தது. அவன் மூஞ்சியை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு காலையிலேருந்து கேட்டுகிட்டே இருந்தா, எனக்கு எப்போ உளுந்தங்களி செஞ்சு தருவா அப்படின்னு. அதனால் சரி ஓகே அப்படின்னு அவளுக்காக உளுந்தங்களி செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோம். மகிழினி வீட்டுக்கு போகலான்னு சொன்னால், இல்லை பாப்பா கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறோம். பாப்பா அழுகக்கூடாது, அம்மா கடைக்கு வந்து கூப்பிட்டு போவா அப்படின்னு சொல்லி தான் அவளை கூப்பிட்டு போகிறோம். கையிலும் கண்மணி இருக்கனால அழுக மாட்டா. கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்துட்டோம் பாப்பா. எங்க வீடு இல்லை, எங்க கடை. இல்லை நீ வாங்கிக்க அந்த கட்டை பையா. வா. நல்லா இருக்கா? அத்தை செஞ்ச உளுந்தங்களி நல்லா இருக்கா? உங்கள் அம்மா இப்படி செஞ்சு தருவாளா? உங்கள் அம்மா செஞ்சு தருவாளா மாட்டாளா? அம்மா செய்வாளா மாட்டாளா? செய்யவே மாட்டாளா? அஜ்ஜி செய்யும்ல. அஜ்ஜி செஞ்சு தரும் ஏசம்மி. உங்கள் அம்மாவுக்கு எதுவுமே செய்ய தெரியாது. நல்லா இருக்கா? கயல்வெளிக்கிட்டியா? கயல்வெளிக்கிட்ட தானே இவ்வளோ நேரம் இருந்த. எங்க கயல்வெளி? இப்ப எங்க? கடையில. எந்த கடையில? எங்க? நீங்க யார் கூட வந்தீங்க? யார் கூட வந்தீங்க நீங்க? கைலக்கா கூட. கைலக்கா கூடவா? தேவதா அக்காவும் நானும் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னு கிளம்புனோம். அப்படியே வரும்போது மகிழினியை தூக்கிட்டு வா அப்படின்னு அக்கா சொன்னா. அதனால அவளை தூக்கிட்டு போகிறேன். என்னைய கையலக்கா கிட்டேயே விட்டுருங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கையலக்கா அப்படின்ட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஜெல் ஆயிட்டா. ப்ளவுஸு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அக்கா டீ காஃபி ஏதாவது குடிக்கலாமா அப்படின்னு கேட்டா. டீ காஃபிலாம் வேணாம், எனக்கு ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க ஐஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டா. ஜூஸ் குடிக்கிறியா? ஜூஸு என்ன ஜூஸு?
தொட்டு காட்டுங்க என்ன ஜூஸ் வேணாம் விடு. ஏன் சாமி எதுக்கு அழுகுற? நீ தான் வந்த செப்பல் கட்டிக்கலாம். என்னாச்சு? நீ தானே கோச்சுட்டு எங்க அத்தை வீட்டுக்கு போறேன்னு போன. இவ தானே கோச்சுட்டு உங்க வீட்டுக்கு வரேன்னு. இங்க கயலுங்க உன் மக என்ன தெரியுமா சொன்னா மதியம் தாண்டி கேட்டா நான் போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா. ஏண்டி போகிற அப்படின்னு அவள் கேட்டதுக்கு, நீங்கள் தான் எனக்கு பாலே ஆற்றி தர மாட்டேறீங்க அப்படின்ட்டா. அப்போத்தே மால்ட் ஆற்றி கொடுத்தேன், ஏபிசி மால்ட் போட்டு கொடுத்தேன். உன் மக பாலாத்தி கொடுக்கலன்றா. வெறும் பாலாக கொடுத்துருக்கணும். நான் மால்ட்டு போட்டு கொடுத்தேன்ல, அது என் தப்பு. சோறு திங்கல, உளுந்தங்களி தின்னான். பரவாயில்ல ஒரு நாள் இருந்துச்சு. என்னைய பண்ண டார்ச்சர் எனக்கு தானே தெரியும். நீ தான் 4 நாள் 5 நாள் இருக்கிறவளாட்ட பெரிய கட்டப்பை நிறைய துணி எடுத்துட்டு வந்துட்டா. அதான் எங்க வீட்டுல பால் இல்ல, மால்ட்டு தான் ஆத்தி கொடுப்போம். உன் மகளுக்கு தண்ணி இல்ல, மினரல் வாட்டரு. பாப்பா பாய். எப்படியோ ஒரு நாள் உன் மக ஒப்பேத்திட்டாடி என்கிட்ட. எப்படியோ ஒரு நாள் ஒப்பேத்திட்டால என்கிட்ட. அது நீ. நானும் மகிழினியும் அக்கா கூட வெளியே போயிருந்தோம். கையிலும் கண்மணியும் ஷட்டில் கிளாஸ் வந்துட்டாங்க. மகிழினி ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னனால, சரி நான் கையில் அக்காவை பார்த்து பாய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், அதனால் அவளை கூட்டிகிட்டு வந்தோம். ஷட்டில் கோர்ட் வந்து அப்படியே நம்ம கடைக்கு பேக் சைடு தான் இருக்குது. கையிலும் கண்மணியும் ஷட்டில் வந்து நல்லாவே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று தான் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்மணி வந்து நல்லா விளையாடுறா, நல்லா பவர் இருக்குது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லு அக்காவுக்கு பாய் சொல்லு. சரி பாய் சொல்லிட்டு வா போலாம். 2 பேருக்கு பாய் சொல்லிட்டு வாடி போலாம். அவங்க கிளம்புறாங்க, பாய் சொல்லிரு. கையில் இன்னைக்கு நைட்டு எங்கள் கூடயே இருப்பாப்பா அப்படின்னு சொன்னால், இல்லை நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. உன்னை நானாடி வர சொன்னேன், போடி இனிமேல் உங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கையில். வா இன்னொரு நாள் வா, இந்த மாதிரி அம்மாவை கேட்டு அழுகாத, ஃபுல் டே இருந்துக்கோ. பாய். பிள்ளைங்க நைட் டின்னர் கடையில் சாப்பிட்லான்னு சொன்னனால கோல்டு ஸ்டார் பிரியாணி வந்திருக்கோம். இந்தா என்ன பாப்பா உன் இலைய காணோம். நான் கூட இலை இல்லாமல் இதில் போட்டு சாப்பிட போறியோன்னு நினச்சேன். டின்னர் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.